தாய் தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா மொய்தராகி மீட்பினை பொழிந்தவா மாட்சியும் பெருமாற்றலும் ஆட்சியும் ஞானமே ஆண்டவரே வாழ்வருள் நல்வானரசு வருக வருக வருகவே வல்லமை மாற்றி பேரருளாக்கி திருநேயா வல்லமை மாற்றி
பாட துணை போட்ட சேதருள் இறைவா புகழ் பாட நேயமும் அன்பும் நேர்மையும் போங்க நெறி கூறா நேயத்தில் மாந்த தீமைகள் தீர்க்க தீரம் தாரா எல்லாம் படைத்த இறைவரே எல்லை இல்லா அன்பரே தூயா அதிதூயா அதிதூயா எல்லாம் ஆளும் இறைவரே எல்லை இல்லா அன்பரே தூயா அதிதூயா அதிதூயா எல்லாம் நடத்தும் இறைவரே எல்லை இல்லா அருளரசே தூயா அதிதூயா அதிதூயா ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே நம்முடைய குறைவுகளை குற்றங்களை உணர்வோம். பிழைகளை அறிக்கை செய்கின்ற மனநிலைமையோடு கூட கடவுளுடைய திருமுன்னிலையிலே நம்முடைய பாவங்களை குற்றங்களை உணர்வோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற குற்றங்களை, ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற பிழைகளை இந்த நாளிலே நாம் உணர்ந்து இந்த பாடலை பாடுகின்ற வழியிலே பாவத்தை அறிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இறைவரே எம் இறைவரே இளைஞரா எமை காருமே எமை காருமே. இறைவரேயம் இறைவரே இளைஞராம் எம்மை காருமே இறைவரேயம் இறைவரே இளைஞராம் எம்மை காருமே குறைவு மனதாய் வரதுமே குற்றங்கள் பலவும் புரிந்தோமே குற்றங்கள் பலவும் புரிந்தோமே ஆவியருளை தீவிரேவும் அன்பின் கனியை நாடினே ஆவியருளை தீவிரேவும் அன்பின் கனியை நாடினே அன்பின் கனியை நாடினே இறைவரேயம் இறைவரே இறைவனாம் எம்மை காருமே மன்னி பருளே காவிரே எம்மை மனிதராக்கி சேர்ப்பிரே எம்மை மனிதராக்கி சேர்ப்பிரே உன்னை நம்பி வந்தோமே எங்கள் உள்ளமெல்லாம் தந்தோமே உன்னை நம்பி வந்தோமே எங்கள் உள்ளமெல்லாம்
தூயரே நெஞ்சம் திறந்தருள்வே. ஆயரின் மாட்சியை அறிவிப்போம். தூயரே என்றும் தொழுதேத்தும். தூயராய் நம் பேர் தொழப்படுக. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஏதுவாக நாம் அமர்ந்த வண்ணமாக 241வது கீர்த்தனை ஏற்றுக்கொண்டருள் தேவா என்ற கீர்த்தனையை நாம் அமர்ந்த வண்ணமாக பாடுவோம். பாடலை நிறைவிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாத்தியராதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபிக்க பாவரிக்கையும் சாத்தியராதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபிக்க பாவரிக்கையும் தேடிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் தேடிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி, திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே குற்றமன்னித்திடும் இயேசுவின் மூலம் குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே குற்றமன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமே வைக்கிறேன் சுவாமி, முழுதுமே செய்யாமே வைக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் மருவமாவே வேண்டுமே சுவாமி, மனமெல்லாம் புதிதாகிடும் சுவாமி, மருவமாவே வேண்டுமே சுவாமி, மனமெல்லாம் புதிதாகிடும்
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியனுடைய அருள் பிரசன்னம் இந்த நாளிலும் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை புது வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய திருப்பெயரில் இந்த தப காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக தமிழ் இசை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை உங்களுடைய நினைவிலே நிறுத்த விரும்புகின்றேன். ஒடுக்கும் கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல் என்கின்ற செம்பொருளிலே அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து மகிழ்விக்கும் மன்னா வசனங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். நம்மை ஒடுக்குகின்ற கட்டமைப்புகள், அவைகள் மாற்றுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பல நிலைமைகளிலே சில கட்டுகள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு புதிதாக்கப்பட்ட மனநிலைமையோடு அல்லது ஒரு மாற்றுருவாக்கம் செய்யப்படுகின்ற மனநிலைமையோடு கூட நாம் நிலை வாழ்வுக்கு நேரான பயணத்தை தொடர்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த புரிந்து கொள்வதில்தான் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் நமக்கு இந்த நாளின் அருளுரைக்கு துணையாக அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் 18 ஆண்டுகளாய் பலவீனமாய் இருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை குறித்ததான சிந்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் நலமுடன் சுகமுடன் வாழ்வதை இந்த சமுதாயத்தின் பல்வேறு கட்டமைப்புகள் தீர்மானிக்கின்றது. அதை நாம் மறுக்க முடியாது. சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் சமய கூறுகள் ஒருவர் சுகம் பெறுவதற்கு அல்லது நலம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒரு மனிதன் நலமோடு சுகத்தோடு வாழ வேண்டும் என்றாலும் பல சமுதாய கட்டமைப்புகள் அல்லது சமூக பொருளாதார பின்னணியங்கள் தடையாக இருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கும் அப்பல்லோ மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவர் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற செல்லுகிறார் என்று சொன்னால் அவரை அவருடைய பொருளாதாரம் அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. ஒருவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் அவரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றது. ஆக ஒருவர் நலமுடன் வாழுவதையும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமூக பின்னணியங்கள் காரணியாக அமைகின்றது. நீங்கள் அரசு மருத்துவமனையிலே எடுத்துக்கொண்டால் கூட தனி அறையிலே சுகம் பெறுவதற்கும் பொது அறையிலே 100 பேர் 200 பேரோடு கூட படுத்து சுகம் பெறுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆக இன்றைக்கு ஒருவர் நலமோடு கூட வாழ்வதை கூட சமுதாயத்தின் அந்தஸ்துகள் அல்லது பல்வேறு கட்டமைப்புகள் தீர்மானிக்கின்றது. இது இன்றைக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலும் இது இருந்ததைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அன்றைக்கு யூத கட்டமைப்பு ஓய்வு நாளிலே சுகம் பெறுவதை தடை செய்தது. யூத பாரம்பரியத்திலே ஷாபத் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு நாள் ஆசரிப்பு அவர்களுடைய ஆன்மீக அடையாளமாக, அவர்களுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்குரிய மிக முக்கியமான ஒரு விளைவாக இருந்தது. அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் உழைப்பை தவிர்க்க வேண்டும், முழுக்க ஓய்ந்திருக்க வேண்டும். இது அன்றைக்கு யூத கட்டமைப்பிலே அந்த பாரம்பரியத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். உழவு செய்யக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது, கதிரடிக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள். இவைகளெல்லாம் நாம் சாதாரணமாக செய்கின்ற விஷயங்கள். ஆனால் ஓய்வு நாளிலே எந்த ஒரு பணியையும் செய்யக்கூடாது.
உதாரணமாக மாப்பிசைகின்ற பணியை செய்யக்கூடாது, சலவை செய்கின்ற பணியை செய்யக்கூடாது, நெசவு செய்கின்ற அல்லது சுத்தம் செய்கின்ற துடைத்து எடுக்கின்ற பணியை செய்யக்கூடாது. இன்றைக்கு இந்த சட்டம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு தான் துவைக்கணும், இன்னைக்கு தான் மாவாட்டணும், இன்னைக்கு தான் வீட்டை சுத்தம் பண்ணணும். யூத கட்டமைப்பில் இந்த ஒரு வேலையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆக இப்படிப்பட்ட கட்டமைப்புகளிலே அவர்கள் சுகம் பெறுகின்ற, நலம் பெறுகின்ற அனுபவம் கூட அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஆக அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பணியானது அமைகின்றது, மிகவும் தெளிவாக அமைகின்றது. எந்த வேலையும் செய்யக்கூடாது என்கின்ற யூத கட்டமைப்பிலே, யூத பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்த இயேசு அந்த சுகம் அளிக்கின்ற பணியை ஓய்வு நாளிலே செய்து நிறைவேற்றுகின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குணமாக்குகின்ற பணியை ஓய்வு நாளிலே செய்வதிலே தன்னுடைய ஒரு வழக்கமாகவும் அவர் கொண்டிருந்தார். மிகவும் தெளிவாக அந்த பகுதியானது சித்தரிக்கின்றது. 4 நற்செய்தி நூல்களையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய சுகமளிக்கும் பணி அல்லது குணமளிக்கும் பணியானது விவரிக்கப்படுகின்றது, விரிவுரையாக சொல்லப்படுகின்றது. அதிலேயும் லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் இதற்கு சிறப்பு அழுத்தம் கொடுத்திருக்கின்றதையும் நாம் லூக்கா நற்செய்தி நூலில் படிக்க முடியும். காரணம், லூக்கா ஒரு மருத்துவர். ஆகவே மருத்துவம் சார்ந்த இயேசுவினுடைய சுகமளிக்கும் பணியை தன்னுடைய நற்செய்தி நூலிலே மிகவும் அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த 2 சுகமளிக்கின்ற பகுதிகள், அதுவும் ஓய்வு நாளிலே சுகமளிக்கின்ற பகுதிகளை லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லி இருப்பார். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 ஆண்டுகள் சுகவீனமாயிருந்த அந்த பெண்ணை குறித்து சொல்லி இருக்கின்ற சம்பவமும், அதற்கடுத்த 14ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாளில் பரிசேயர் தலைவனுடைய வீட்டிலே அங்கே இருந்த ஒரு நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்தினதையும் இந்த லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றதை பார்க்க முடியும். ஆக சுகம் பெறுகின்ற நிகழ்வுகளை யூத கட்டமைப்பை தாண்டி ஆண்டவர் இயேசு அங்கே நிறைவேற்றுகின்றதை, ஒரு யூதனாக இருந்தாலும் பாரம்பரியத்தை தாண்டி ஒரு தனி மனித வாழ்வுக்குரிய விடுதலை கூரை அவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே செயல்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். மிகவும் தெளிவாக அவர் தன்னுடைய அந்த ஊழியத்திலே அல்லது அந்த பணியிலே அவர் உறுதியோடு கூட இருந்தார். ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்பட்டானா, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டதா? இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இருந்ததை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட சூழ்நிலையா அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்ட சூழ்நிலையா என்பதிலே ஆண்டவர் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக அடித்து கூறி இந்த ஓய்வு நாளிலே சுகப்படுத்துகின்ற நிகழ்வை அல்லது ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் விடுதலை அடைகின்ற சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி வருகின்றதை பார்க்கின்றோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முயற்சியிலே தனி மனித வாழ்வு விடுதலைக்கு நேராக கடந்து சென்ற ஒரு அனுபவமாக அமைந்திருந்தது. ஓய்வின்றி உழைக்கின்ற இயேசுவினுடைய குணாதிசயம், ஓய்வின்றி செயல்படுகின்ற ஆண்டவருடைய அரும் செயல். ஒரு தனி மனிதன் ஒரு பாரம்பரியத்தை அடித்தளமாக அல்லது ஒரு கட்டமைப்பை அடித்தளமாக வைத்து அவனுடைய விடுதலை ஒத்தி போடுகின்றதை, அவனுடைய விடுதலை தள்ளி போடப்படுகின்றதை இயேசு ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கே சுகம் பெற வேண்டும், இன்றைக்கு அது ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த நலம் பெறுகின்ற நிகழ்வானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே இயேசு ஆண்டவர் மிகவும் கருத்தோடு கவனத்தோடு கூட அவர் இருந்தார் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த ஓய்வு நாளில்தான் அவர் ஜெப ஆலயத்திலே ஒரு போதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 18 வருடமாக பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவளை குறித்து சொல்லுகின்ற போது மிகவும் அழுத்தமாக சொல்லப்படுகின்ற, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். ஒருவேளை அந்த பெண்ணை 18 வருஷமா எப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இந்த அடைமொழியில சொல்லும்போது இந்த கூனி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக அவளுடைய பெயர் கூட மறக்கப்பட்டு
அவளுடைய வியாதி அவளுக்கு பெயரிடப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு போர்வையோடு கூட 18 ஆண்டு காலம். இது உடல் சார்ந்த சுகவீனம் மாத்திரமல்ல, இந்த கூணமான சூழ்நிலை அவளுடைய மனதையும் என்ன செய்திருக்கின்றது, பாதித்திருக்கின்றது. மனதளவிலே கூட அவள் அங்கே அந்த வேதனையை சுமந்தவளாகத்தான் அந்த ஜெப ஆலயத்திலே அவர் அங்கே வந்திருக்கக்கூடும். ஆண்டவருடைய போதனை நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம். 18 ஆண்டுகள் அவள் சந்தித்த வேதனை, 18 ஆண்டுகள் அவள் சந்தித்த அவமானங்கள், 18 ஆண்டுகளாக அவள் சுமந்து வந்த நிந்தனைகளுக்கு அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். இது ஓய்வு நாள், இது யூத பாரம்பரியத்தை மீறுகின்ற ஒரு செயல் என்பதை ஆண்டவர் அங்கே ஒருபோதும் கவனத்திலே கொள்ளவில்லை. ஒரு தனி மனுஷன் வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய விடுதலை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவமானத்தோடு நிந்தையோடு கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்குரிய விடுதலை. இந்த விடுதலையை இந்த ஓய்வு நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம். அது அங்கே அரங்கேறுகின்றது. அந்த பெண்ணை பார்க்கின்றார், தன்னிடத்திலே அழைக்கின்றார். பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார், உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி முதலிலே வார்த்தை கடந்து செல்லுகின்றது. அந்த வார்த்தைக்கு பிற்பாடு அவருடைய கரம் அவளை தொடுகின்றது. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த போதகத்திலே அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மனது விடுதலையை அவள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் முதலாவது உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பாது. என்ன காரியத்திற்காக அந்த வார்த்தை புறப்பட்டு செல்கின்றதோ அந்த காரியத்தை நிறைவேற்றித்தான் கடந்து வரும். அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக அந்த வார்த்தை, ஆதியிலே கடவுளிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, கடவுளாய் செயல்பட்ட அந்த வார்த்தை, கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வார்த்தை இன்றைக்கு மனிதனோடு மனிதனாக கடந்து வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. அந்த வார்த்தையின் மாமிச வடிவம் இப்பொழுது மாமிசத்திலே பலவீனத்தோடு இருக்கின்ற அந்த பெண்ணை நோக்கி கடந்து வருகின்றது. இந்த வார்த்தை மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பல நேரத்தில் நாம் வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை வேறு திசையிலே நாம் திருப்பி விடுகின்றோம். வேறு விதமான பரிமாணங்களுக்குள்ளாய் நாம் கொண்டு சென்று விடுகின்றோம். வேறு விதமான சூழ்நிலைகளிலே நம்மை அங்கே நாம் அலைக்கழித்து விடுகின்றோம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற திருச்சபையாய், வார்த்தையை கவனிக்கின்ற திருச்சபையாய், வார்த்தையை நம்முடைய வாழ்வியல் ஆக்குகின்ற இறை மக்கள் கூட்டமாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவர் அங்கே போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த பெண் அங்கே வந்து அமருகின்றாள். பலவீனத்தோடு தான் இருக்கின்றாள், சுகவீனத்தோடு தான் இருக்கின்றார், வேதனையோடு கூட தான் இருக்கின்றார். ஆனால் அந்த வேதனையை இந்த வார்த்தை என்ன செய்கின்றது, சந்திக்கின்றது. அதனால்தான் அவளை தொடுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றாள், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். முதல்ல பொதுவா கடந்து வந்த அந்த வார்த்தை இப்பொழுது குறிப்பிட்டு அந்த பெண்ணை நோக்கி கடந்து வருகின்றது. பெண்ணே, 18 வருடமாய் வேதனையை சுமந்த பெண்ணே, நீ இப்பொழுது உன்னுடைய பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்படுகின்றாய். இந்த வார்த்தையிலிருந்து வருகின்ற வல்லமை, இந்த வார்த்தையிலிருந்து வருகின்ற சுகம், இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற அந்த அதிகாரம் அங்கே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுருவாக்கத்தை செய்கின்றது. யூத கட்டமைப்பிலே ஓய்வு நாளில் சுகம் பெறக்கூடாது, அது உண்மைதான், அது வரலாறு தான், அது பாரம்பரியம் தான், அது மாற்ற முடியாத ஒரு கட்டமைப்பு தான். ஆனால் இந்த வார்த்தை அந்த கட்டுகளை உடைக்கின்றது. இந்த வார்த்தையின் வல்லமை அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகின்றது. இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற அதிகாரம் அந்த கட்டமைப்பை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகின்றது. உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் என்கின்ற அந்த செயல், அந்த சொல் செயல் வடிவம் பெறுகின்ற போது அங்கே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுருவாக்கத்தை காண்கின்றோம். இப்பொழுது அந்த பெண் என்ன செய்கின்றாள்,
ஆண்டவர் அவள் மீது கைகளை வைத்த உடனே அவள் என்ன செய்கின்றாள்? நிமிர்ந்து. 18 வருடம் கூனி குறுகி போயிருந்த வாழ்க்கை, 18 ஆண்டுகள் தரையை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த ஜீவியம், 18 ஆண்டுகள் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, தலை உயர்த்தி பார்க்க முடியவில்லை. 18 ஆண்டுகள் கூனி குறுகி போயிருந்தாள். ஆனால் ஒரு நாளும் அவ என்ன செய்யல? அந்த வேதனையை சுமந்துட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கல, ஆலயத்தை நோக்கி கடந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய பலவீனங்களை எண்ணி நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அமைந்து விடுகின்றோம். ஆனால் 18 ஆண்டுகள் இந்த வேதனையை சுமந்தாலும் இந்த பெண் என்ன செய்கிறாங்க? ஆலயத்திற்கு வந்திருக்காங்க, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவர் போதகம் பண்ணுகின்ற போது அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவங்களுக்கு தெரியும் ஓய்வு நாள்ல நமக்கு சுகம் கிடைக்காதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது யூத பாரம்பரியம், சுகமளிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி ஒரு சுகம் தன்னை நோக்கி வருகின்றதை, அதையும் மீறி ஒரு பலன் தன்னை ஆட்கொள்ளுகின்றதை, அதையும் மீறி ஒரு விடுதலை தனக்கு கிடைக்கின்றதை அவள் அங்கே பெற்றுக்கொண்டுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றான். ஜெபாலய தலைவன் கோபம் அடைகிறான். ஜனங்களை நோக்கி அந்த கோபத்தை ஆண்டவரிடத்துல காண்பிக்க முடியல. மக்கள்கிட்ட கேட்கிறான், 6 நாள் இருக்குல்ல, அப்ப வந்து இந்த ஆண்டவர்கிட்ட சுகமாய்க்குங்க, ஏன் இந்த ஓய்வு நாள்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி. ஓய்வு நாள் அப்படி செய்யலாகாது என்று சொல்லி ஜெபாலய தலைவன் சொல்லுகின்றான். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது? அந்த கட்டமைப்பை விட்டு வெளியே வர முடியாது. அந்த சினகாகோட பொறுப்பாளர், அந்த ஜெப ஆலயத்தோட பொறுப்பாளர், அவர் அந்த செட்டப்புக்குள்ள தான் இருக்க முடியும், அதை தாண்டி வர முடியாது. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த கட்டமைப்பை தாண்டி செயல்படுகின்றவர், அந்த சுற்றுச்சூழலை தாண்டி அங்கே தன்னுடைய வல்லமையை அனுப்பி இருக்கின்றவர். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் 18 வருடமா கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இந்த ஓய்வு நாளிலே கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த பெண் 18 ஆண்டுகள் கூனி குறுகி வாழ்ந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் கூனி குறுகி போன அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், வெட்கப்பட்டு போன அனுபவங்கள் இருக்கலாம். இந்த 18 ஆண்டுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் தெரியாது, எத்தனை மாதங்கள் தெரியாது, எத்தனை நாட்கள் தெரியாது. ஆனா அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வியலாய் பல நேரத்தில் இருக்கலாம். கூனி குறுகி போய் தலை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை, பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, சுகவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கின்றீர்கள், ஆண்டவருடைய பாதத்திற்கு நேராய் கடந்து வந்திருக்கின்றீர்கள். அன்றைக்கு அந்த போதகம் பண்ணி கொண்டிருந்த போது சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் எப்படி நம்பிக்கையோடு கூட ஜெபாலயத்திலே வந்து காத்திருந்தாளோ அதை போல வந்திருக்கின்றீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அன்றைக்கு ஜெப ஆலயத்திலே 18 ஆண்டுகள் கூனி குறுகி போய் கிடந்த பெண்ணை விடுதலை செய்த ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்த விடுதலையை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே தடைகளை தாண்டி செயல்படுத்தி அந்த விடுதலையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்றால் அந்த ஆண்டவரை நம்பித்தான், அந்த ஆண்டவரை சார்ந்துதான், அந்த ஆண்டவரை விசுவாசித்துத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலங்களிலே சிலுவையை குறித்த தியானங்களை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே நம்முடைய பாரம்பரியம், சில மூட நம்பிக்கைகள் நம்ம என்ன செய்கின்றது? இந்த விடுதலைக்கு நேரான வாழ்வியலை தடை செய்கின்றது. ஆனால் அன்றைக்கு இயேசுவும் அந்த பாரம்பரியத்தை, அந்த மூட நம்பிக்கையை தாண்டித்தான் அங்கே செயல்பட்டார். அந்த செயல்பாடு, அந்த மாற்றுருவாக்கத்தின் ஆற்றல் இன்றைக்கும் செயல்படுகின்ற செயல் வடிவம் நிறைந்ததாய் இருக்கின்றதை இந்த தவ காலத்திலே புரிந்து கொள்வோம். இந்த தவச நாட்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், ஆலயத்திற்கு தினமும் வந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள், ஆண்டவருடைய பாதத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே திருவிருந்தின் மூலமாய் ஆண்டவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கிடைத்த பாக்கியங்கள்,
நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தட்டும். நம்மை ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேராக வழி நடத்தட்டும். நம்மை ஒரு புதிய சூழ்நிலைக்கு நேராக கொண்டு வரட்டும். கூனி குறுகி போன வாழ்வுக்கு இந்த தவ காலத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றதாய் மாறட்டும். நம்முடைய தலை நிமிர முடியாத சூழ்நிலையை ஆண்டவர் இந்த தவ காலத்திலே உடைத்தெறியட்டும். நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாய், விடுதலையோடு கூட வாழக்கூடியவர்களாய், தைரியமாய் செல்லக்கூடியவர்களாய் நம்மை மாற்றுருவாக்கம் செய்யட்டும். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் செயல்படுகின்றவர். அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் அந்த ஜெப ஆலயத்திலே மாத்திரமல்ல, இந்த இம்மானுவேல் ஆலயத்திலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த விடுதலை இன்றைக்கு எனக்கு வேண்டும் சுவாமி. அந்த பெண் 18 ஆண்டுகள், எனக்கு எத்தனை ஆண்டுகள் என்பது உமக்கு தெரியும். நான் எத்தனை ஆண்டுகள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் கண்ணீரை வெட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரியும். எத்தனை ஆண்டுகள் உதட்டளவிலே சிரித்துக் கொண்டு உள்ளத்திலே பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த அனைத்து பாரங்களையும், இந்த அனைத்து வேதனைகளையும் நான் இறக்கி வைக்கின்றேன். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு மாற்றுருவாக்கத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்போம். நாம் நம்புகின்றபடி, நாம் விசுவாசிக்கின்றபடி நம்மை புதிதாய் மாற்றுகின்ற ஆண்டவர், நம்மை மாற்றுருவாக்கம் செய்கின்ற ஆண்டவர் நம்மை இன்றைக்கு புது வாழ்வுக்கு நேராக வழி நடத்த வல்லமையுள்ளவர் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். 18 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு விடுதலை, கூனி குறுகி போன பெண்ணுக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஆண்டுகள் கணக்கு அல்ல, நம்முடைய விடுதலை மாத்திரமே ஆண்டவருடைய கணக்கில் உள்ளது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். விடுதலையோடு கூட உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். சிலுவை நாதர் நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, மாற்றுருவாக்கம் செய்ய விரும்புகின்றவரே, 18 ஆண்டுகள் வேதனை, தரையை மாத்திரமே பார்த்து தலையை தொங்க போட்டு கொண்டிருந்த வாழ்க்கை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய மனுஷியாய் மாற்றினவரே, இன்றைக்கும் கவலையோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாவதாக, இன்றைக்கு ஒரு கட்டு அவிழ்க்கப்படுவதாக, இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உம்முடைய அதிகாரம், உம்முடைய ஆற்றல், உம்முடைய மகிமை எங்களை தொடும்படியாய், எங்களை சந்திக்கும்படியாய் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகின்றவர், எங்களை பலப்படுத்துகிறவர், நிமிர்ந்து நின்று புறப்பட்டு சென்ற அந்த பெண்ணை போல் இன்றைக்கு நாங்களும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் வரும்போது கூனி குறுகி போய் வந்த பெண் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போது நிமிர்ந்து நின்றாள், நிமிர்ந்து சென்றாள். இன்னைக்கு நாங்களும் துக்கத்தோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம், வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற போது சந்தோஷமாய், பலத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். அப்படிப்பட்ட வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு கூட இணைந்து உறுதி செய்து கொள்வோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு துணையாக ஆராதனை முறைமையிலே 10ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய சங்கீத முறைமை, உலகம் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் என்ற பாடலின் வழியாக நாம் பாடி விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம்.
அதிபதி நாளில் புகழர் பாடு கடலை ஏற்று ஒன்றும் சிலுவையில் அறையுண்டு உயிரோடார் என நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றே உயிரோ எழுந்தார் எனவும் நம்புகிறேன். சந்தன மோற்றம் எழுந்தருளி சர்வவல்ல அரணான என்னை தன் பலகாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையாரென நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவமன்றி புலதெனவும் மரித்தோருயிர் தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே புலதெனவும் ஞான் நம்புகிறேன். மன்றாட்டுக்களை, நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிப்போம். இந்த நிதியாண்டை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். பல்வேறு நிதி ஆதாரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வு எழுதி முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கரம் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதத் தொடங்குவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்தபடியினாலே ஆண்டவரை நன்றியோடு கூட நினைவு கூறுவோம், ஸ்தோத்தரிப்போம். இன்னும் இந்த நாட்களிலே பிள்ளைகள் தேர்வு காலங்களுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற கிருபை ஒரு ஆண்டு முழுவதும் தங்களுடைய கல்வி பயணத்திலே கர்த்தருடைய கரம் கூட இந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வியாபாரத்திலே, தொழிலிலே நஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் இல்லாதபடி இந்த நிதி ஆண்டை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பொற்பாதத்திலே வைப்போம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தந்து தேர்வு காலத்தை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிப்போம். இந்த வெயில் காலங்கள், கோடை காலத்தின் வெப்பத்தின் சூழ்நிலை, வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் பலவீனம், சுகவீனம் ஏற்படாதவாறு ஆண்டவருடைய பாதுகாப்பு நிழலாக நமக்கு இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிப்போம். புதிய நிதி ஆண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நம்முடைய திருச்சபை நிறுவனங்கள், நம்முடைய தொழில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். சுகவீனமாய், பலவீனமாய், சோர்வுகளோடு, களைப்புகளோடு இருக்கின்ற மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரம் இம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்தினதைப் போல வருகின்ற புதிய மாதத்திலே, ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். குறிப்பாக மியான்மர் பகுதியிலே, தாய்லாந்து பகுதியிலே நிலநடுக்கத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களை நினைவு கூறுவோம். இந்த பாதிப்பு, பூமி அதிர்ச்சியின் மூலமாய் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு இழப்புகள், அவைகளை தாங்கிக் கொள்வதற்கும் அந்த இழப்புகளை தாண்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், அங்கே மீட்பு பணிகள் மாத்திரமல்ல, அந்த பேரிடர் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பதற்குரிய பலனை கிருபை தரும்படியாக இந்த பகுதி வாழ் மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இந்த தபசு நாட்களிலே நாம் மேற்கொண்டிருக்கிற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு உண்மையான சிலுவையின் பக்தி நெறியை
நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மன்றாட்டை 400வது கீர்த்தனை உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உடி நாமம் என்ற பரமண்டல ஜெபத்தை பாடலாக பாடி நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உம்முடைய நாமம் உயர் பரிசுத்தமாய் தொழப்படுக. உமது ராஜ்யம் முறை வருக. உன்னீயம் உமது சித்தமே பரத்தில் முடியுமா போலே புவியில் முடிவுற செய்யப்படுவதுமாக முழுதும் எங்களோடும் நின்னடியார் கர்நாடக உணவு நிரம்பவே அருளியறியற்றும் நிதி கேடினையான் ஒரு மதுபோ விமலனேயம் பவமணியா இன்னமும் எமை சோதனைக்குட்படாமல் இடதவி திடகமக்காவார் ராஜ்யம் வல்லமை மகிமை மற்றவையும் என்னும் உன்னுடைமையே. ஆமென். தாய் தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்துணராகிய ஆவியாரின் உறவும் எந்த நாளுமே இலக்குக நம் மங்கள பாடலாக நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாக 380வது கீர்த்தனை மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா என்ற கீர்த்தனை அமர்ந்த வண்ணமாகவே பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. அனைத்து காத்தவா உலகனைத்தும் படைத்தவா அனைத்து காத்தவா உலகனைத்தும் படைத்தவா இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா. இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம்
செய்த நன்மைகளை எண்ணி தாவீதரசனோடு இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.